நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா படியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாமலுக்கு வைக்கப்படும் குறி அதிரடி காட்டும் அரசாங்கம். மட்டக்களப்பிற்கு மஹிந்தவின் சட்டத்தை கொண்டு வரக்கூடாது, இபிடிபி காட்டம். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு திட்டமிட்டே தாமதிக்கப்படுகிறது, ஐங்கரநேசன் குற்றச்சாட்டு. சபாநாயகர் கூறிய பொய், ஏமாற்றப்பட்ட நாடாளுமன்றம், ஆதாரங்களை அடுக்கும் கம்மன்பில. கைதிகள் தொடர்பில் நீதிபதிகளுக்கு பரந்த உத்தரவு. அமைச்சரவை மாற்றத்தின் எதிரொலி, அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. விடுதலை புலிகளின் தலைவர் குறித்து சரத் பொன்சேகா புகழாரம். சம்பத் மெனம்பேரி என்ன கூறுவார் என்பதை நாமல் ராஜபக்ச அறிந்துள்ளாரா என்பது எதிர்வரும் விசாரணைகளிலிருந்து தெரியவரும் என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அடுத்ததாக என்ன செய்தியை வழங்குள்ளோம் என்பதை சம்பத் மெனம்பேரியிடமே கேட்க வேண்டும். சம்பத் மெனம்பேரி என்ன கூறுவார் என்பதை நாமல் ராஜபக்ச அறிந்துள்ளாரா என்பது எதிர்வரும் விசாரணைகளிலிருந்து தெரியவரும். சில சமயங்களில் சம்பத் மெனம்பேரி என்ன கூறுவார் என்பதை நாமல் ராஜபக்ச அறிந்து கொள்ளாமல் இருக்கவும் முடியும். அதனால் இந்த வாரம் ஒன்று, அடுத்த வாரம் ஒன்று என கூறுகிறார். உண்மையில் விசாரணை பிரிவினர் கிடைக்கின்ற சாட்சியங்களுக்கு அமைவாக விசாரணைகளை முன்னெடுத்து சரியான நபர்களை அடையாளம் கண்டு சட்டத்தின் முன் நிறுத்தும் செயற்பாடுகளையே முன்னெடுக்கின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை மாற்றம் அறிவிக்கப்படும் வரை அது தொடர்பில் யாருக்கும் தெரியாது என்று விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த் தெரிவித்துள்ளார். காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் அரவிந்த செனரத் கடமைகளை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்திற்குள் எந்த நெருக்கடியும் இல்லை என்றும் அரசாங்கத்திற்குள் ஒரு நல்ல சூழல் இருப்பது மிகவும் தெளிவாக தெரிவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை கட்சிக்குள் நெருக்கடி ஏற்பட்டால் அது வெளியே செல்லும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதல் அமைச்சரவை மறுசீரமைப்பு அரசாங்கத்திற்கு கொடுத்து வர நெருக்கடி வெளிச்சத்துக்கு வந்த ஒரு சந்தர்ப்பம் என எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வந்த நிலையில் அமைச்சர் கேடி லால்காந்தாவின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போர்க்களத்திலிருந்து தப்பியோடாமல் இறுதி வேட்டு வரை போராடி உயிர் நீத்தமைக்காக விடுதலை புலிகளின் தலைவர் மீது எனக்கு தனி மரியாதை உண்டு என முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், விடுதலை புலிகளின் தலைவர் எமது எதிரணியாக இருந்தாலும் தப்பியோடாமல் இறுதி வரை சமரிட்டார். அதற்குரிய கௌரவத்தை அவருக்கு நான் வழங்கி வருகின்றேன். போர்க்களத்திலிருந்து தப்பியோடாமல் இறுதி வேட்டு வரை போரிட்டார். எனவே இந்த விடயத்துக்காக முன்னாள் இராணுவ தளபதி என்ற அடிப்படையில் அவர் மீது எனக்கு எப்போதும் தனியான மரியாதை உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பிற்கு மஹிந்தவின் சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என மாவட்ட இபிடிபி கட்சி ஒருங்கிணைப்பாளரும் வர்த்தகருமான அந்தனிசில் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாய்ஸ் ஆஃப் மீடியா ஊடக கேட்கை நிலையத்தில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவிடம் 400 மில்லியன் ரூபாவை பெறும்போது சர்வதேச விசாரணையை கோர மாட்டோம் அல்லது சிங்கள குடியேற்றங்களை தடுக்க மாட்டேன் என்றா உடன்படிக்கை செய்து கொண்டது. இவ்வாறு சயித் பிரேமதாசவின் மேடையில் ஏறி வாக்களிக்குமாறு கூறியபோது சயித்துடன் என்ன உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் என மக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெளிவுபடுத்த வேண்டும். கடந்த மாதம் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் என் மீது கடுமையான பொய் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். அந்த பொய் குற்றச்சாட்டானது தேசத்துக்கு மகுடம் என்ற திட்டத்தில் கிழக்கு மாநிலத்திற்கு கடத்தொழிலாளர்களுக்காக 9 மண்ணெண்ணெய் நிரப்பும் நிலையங்கள் வழங்கப்பட்டது. இதில் 7 மண்ணெண்ணெய் நிலையங்கள் செயலிழந்து இயங்கா நிலையில் பாழடைந்துள்ளதுடன் 2 மண்ணெண்ணெய் நிலையங்கள் மாத்திரம் இயங்கி வருகின்றது. இந்த இரண்டையும் கடற்தொழில் நீரியல் வள திணைக்களம் அந்தந்த பகுதி கடற்தொழிலாளர் சங்கங்களுக்கு குத்தகை அடிப்படையில் வழங்கினார்கள். இதன் பின்னர் கடற்தொழில் சங்கங்களின் இருந்து நான் பகிரங்க கேள்வி மனுவில் குத்தகை அடிப்படையில் பாலமீன்மடு, களுவங்கேணி ஆகிய 2 மண்ணெண்ணெய் நிரப்பு நிலையங்களை நான் பெற்றிருக்கின்றேன். அதனை தவறாக அரசு அதிகாரிகளுக்கு முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவால் எனக்கு வழங்கப்பட்டது என அவர் கூறியிருப்பது நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அதேவேளை அவரிடம் ஆவணங்கள் இருப்பின் என்னுடன் பகிரங்க விவாதத்துக்கு வருமாறு சவால் விடுகின்றேன் என கூறியுள்ளார். எந்த ஒரு சந்தேக நபரையோ அல்லது கைதியையோ சிறப்பு சிறையில் தடுத்து வைக்க நீதிபதிகள் உத்தரவிடக்கூடாது என்று நீதித்துறை செயலாளர் பிரசன்னா அல்விஸ் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளார்.
மே 11 2012 அன்று அப்போதைய நீதித்துறை சேவை ஆணையத்தின் செயலாளர் மஞ்சுள திலகரத்ன வெளியிட்ட சுற்றறிக்கையை புதுப்பித்து மீண்டும் வெளியிடுமாறு ஆணையம் தனக்கு தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய தற்போதைய செயலாளர் பிரசன்னா அல்விஸ் பழைய சுற்றறிக்கையை புதுப்பித்து 9 புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டார். அதன்படி புதுப்பிக்கப்பட்ட சுற்றறிக்கையில் ஒரு சந்தேக நபரையோ அல்லது கைதியையோ சிறப்பு சிறையில் தடுத்து வைக்கக்கூடாது என்றும் ஒரு சந்தேக நபரையோ அல்லது கைதியோ சிறப்பு பாதுகாப்பிற்கு நீதிமன்றம் உத்தரவிடக்கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில நீதிபதிகளின் உத்தரவின் பேரில் சந்தேக நபர்கள் அல்லது கைதிகள் சிறப்பு இடங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பெறப்பட்ட புகார்களை கருத்தில் கொண்டு இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் அல்லது கைதிகள் சிறையில் இருக்கும் காலத்தில் சிறப்பு சந்தர்ப்பங்கள் அல்லது வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அவர்களின் வீடுகளுக்கோ அல்லது வேறு இடங்களுக்கோ அழைத்துச் செல்ல நீதிபதிகள் உத்தரவிடக்கூடாது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் அல்லது கைதிகள் ஏதேனும் காரணத்துக்காக சிறையிலிருந்து வெளியே அழைத்துச் செல்லப்பட்டால் அதற்கான காரணங்களை சம்பந்தப்பட்ட சிறை கண்காணிப்பாளர் நீதிபதியிடம் தெரிவிக்க வேண்டும் என்று சுற்றறிக்கையில் கூறுகின்றது. சந்தேக நபர்கள் அல்லது கைதிகள் மருத்துவ சிகிச்சைக்காக செய்யும் கோரிக்கைகளை சிறை மருத்துவரிடம் பரிந்துரைக்க வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசியல் துறையில் நான் கண்ட மிகச்சிறந்த பெண் ஆளுமை சிறிமாவோ பண்டாரநாயக்க. அவரை நான் என் கண்களால் பார்த்த ஒரே தேசிய தலைவர் என்று விவரிக்கலாம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தங்காலை ஹால்டன் இல்லத்தில் இருந்து சமூக ஊடகங்களில் பதிவிடும் போது மஹிந்த ராஜபக்ச மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இத்தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச மேலும் கூறியதாவது: தங்காலை ஹால்டன் இல்லத்துக்கு வந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மகளிர் அமைப்பின் உறுப்பினர்களுடன் அவர் ஒரு சுமூகமான உரையாடலை நடத்தினார். அவரது மனைவி சிரந்தி ராஜபக்சவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மகளிர் அமைப்பின் தற்போதைய மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை வழங்கினார். இன்று நம் நாட்டில் பெண்கள் பல துறைகளில் முன்னேறி வருகின்றனர். அரசியல் மற்றும் சமூக துறைகளில் பெண்கள் ஆற்றக்கூடிய பங்கிற்கு சிறந்த உதாரணம் சிறிமாவோ பண்டாரநாயக்க. இந்த நாட்டின் அரசியல் துறையில் நான் கண்ட மிகச்சிறந்த பெண் ஆளுமை அவர். சிறிமாவோ பண்டாரநாயக்கவை நான் என் கண்களால் பார்த்த ஒரே தேசிய தலைவர் என்றே விவரிக்கலாம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மகளிர் அமைப்பின் உறுப்பினர்களை நான் சந்தித்த அதே நாளில் சிறிமாவோ பண்டாரநாயக்கவின் 25வது நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்டது. பழைய நினைவுகள் இயல்பாகவே எழுந்தன. அவருக்கு நாட்டின் அனைத்து பெண்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாகவே ஒரு சிறு குறிப்பை நான் செய்ய விரும்புகின்றேன். நான் மிகவும் இளமையாக இருந்தபோது பண்டாரநாயக்கவை அறிந்தேன். என் தந்தையுடன் ரோஸ்மீட் பிளேஸில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றபோது நான் அவரை முதலில் பார்த்தேன். அன்று நான் கண்ட அந்த உன்னத பெண்மணியின் மீது ஒரு தாய்வழி பாசத்தை உணர்ந்தேன். நாங்கள் வளர வளர அவர் மீதான எனது பாசமும் மரியாதையும் இன்னும் அதிகரித்தது. அவர் ஒரு பெருமைமிக்க பெண்மணி, அசைக்க முடியாத நல்லொழுக்கம், உள்ளூர் சிந்தனை மற்றும் தாய்வழி குணங்கள் நிறைந்தவர். இந்த நாட்டின் மற்றும் உலகின் அரசியலை வடிவமைத்தார். அதிகாரத்தையும் பாசத்தையும் சமமாக எடுத்துக்கொண்டவர். நான் அவரை மரியாதையுடனும் பாசத்துடனும் நினைவில் கொள்கின்றேன். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மகளிர் அமைப்பின் எதிர்கால நடவடிக்கைகளுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொட்டிலை ஆட்டிய கையால் ஆட்செய்து மரியாதைக்குரிய உலக வரலாற்றை படைத்த ஒரு நாட்டில் பெண்கள் மற்றும் தாய்மார்கள் என்ற முறையில் சமூகத்தின் நல்வாழ்வுக்காக உழைப்பது உங்கள் பாரம்பரியம் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு திட்டமிட்டே தாமதிக்கப்படுகின்றது என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கர்நேசன் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் சமகால அரசியல் உரையரங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைகுழியை அகழ்வதற்கு தேவையான நிதி மூலத்தை கண்டறிவதோ போதிய நிதியை ஒதுக்குவதோ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு இயலாத ஒன்றல்ல. நிதியை ஒரேடியாக விடுவிப்பது இயலாத ஒன்றல்ல. ஆனால் அரசாங்கம் நிதியை கால இழுத்தடிப்புகளுக்கு பிறகு கட்டம் கட்டமாகவே விடுவித்து வருகின்றது. செம்மணி புதைகுழியில் இருந்து மிக பெரும் எண்ணிக்கையில் எலும்புக்கூடுகள் ஒரேடியாக வெளியிடப்படுவதை இந்த அரசாங்கம் விரும்பவில்லை. அவ்வாறு வெளிப்படுவது படைத்தரப்பை ஒருபோதும் தண்டிக்க விரும்பாத தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு உள்ளூரிலும் சர்வதேச அரங்கிலும் பெரும் நெருக்கடிகளை ஏற்படுத்தும். இதனாலேயே நிதியை காரணம் காட்டி செம்மணி மனித புதைகுழி அகழ்வு திட்டமிட்டே தாமதிக்கப்படுகின்றது. இப்போது இனஅழிப்பின் சாட்சியங்களாக செம்மணி புதைகுழிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் எழுந்து நிற்கின்றன. தமிழின அழிப்பு நிகழ்ந்தது என்பதற்கான சாட்சியங்கள் பலர் இன்னமும் உள்ளனர். அவர்களால் பயத்தின் காரணமாக தங்களை வெளிப்படுத்த இயலவில்லை. ஆனால் உயிருள்ள அந்த சாட்சியங்களை விட உயிரில்லாத எலும்புக்கூடுகள் வலுவான சாட்சியங்களாக இன்று எழுந்து நிற்கின்றன. காலம் எங்களுக்கு தந்திருக்கும் இந்த வாய்ப்பையாவது எமது தமிழ் தலைமைகள் இறுக பெற்றுக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாட்டின் 3வது பிரஜையும் நாடாளுமன்றத்தின் பிரதானியுமான சபாநாயகர் பொய்கூறி நாடாளுமன்றத்தையே ஏமாற்றியிருப்பதாக பிவிதுரை ஹெலோர்மையின் தலைவர் உதயகம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அவர் இதனை கூறியுள்ளார். பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என சட்டம் அதிபர் திணைக்களமும் நாடாளுமன்ற செயலாளர் சபையும் பரிந்துரைத்ததாக சபாநாயகர் கூறியது முற்றிலும் பொய்யாகும் என கம்மன்பில குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் கருத்து வெளியிடுகையில், நாட்டின் 3வது பிரஜையும் நாடாளுமன்றத்தின் பிரதானியுமான சபாநாயகர் பொய் கூறி நாடாளுமன்றத்தை ஏமாற்றியிருக்கின்றார். நாடாளுமன்றத்தை கௌரவத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பிலுள்ள சபாநாயகரே இவ்வாறு நாடாளுமன்ற கௌரவத்தை சீரழிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று தொடர்பிலேயே அவர் மீது இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றோம். உயிர்த்தனார் தாக்குதல்கள் குறித்த விசாரணை தொடர்பில் எதிர்க்கட்சியினரால் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர தொடர்பில் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை விவாதமின்றி நிராகரிப்பதற்கு சபாநாயகர் தீர்மானித்தார். பிரதி அமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது இதுவே முதல் சந்தர்ப்பம் என்பதோடு மாத்திரமன்றி நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று விவாதமின்றி நிராகரிக்கப்பட்டமையும் இதுவே முதலாவது சந்தர்ப்பமாகும். பிரதி அமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என சபாநாயகர் கூறினார். சம்பிரதாயம் இல்லை என்ற போதிலும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அமிர்தலிங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு உறுப்பினருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்க முடியும் என்று கூறப்பட்டது. அதற்கமைய தனது கருத்து தவறு என்பதை உணர்ந்து கொண்ட சபாநாயகர் அது தொடர்பில் மற்றொரு விடயத்தை கூறினார். பிரதி அமைச்சர்களுக்கு பொறுப்பாக்கப்படவில்லை என்பதால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்க முடியாது என கூறினார். எனினும் ஜனாதிபதி நாட்டில் இல்லாத போது பிரதி பாதுகாப்பு அமைச்சர் பதில் பாதுகாப்பு அமைச்சராக கடமைகளை பொறுப்பேற்பதால் சபாநாயகரின் அந்த தர்க்கத்தையும் எதிர்க்கட்சிகள் ஏற்க மறுத்தன. சட்டம் அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனை மற்றும் நாடாளுமன்ற செயலாளர் சபையின் பரிந்துரைக்கமைவே தான் இந்த தீர்மானத்தை எடுத்ததாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டிருந்தார். அந்த அறிக்கை எதிர்க்கட்சியினரின் நீண்ட அழுத்தங்களால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அதில் உயிர்த்தனார் தாக்குதல்கள் குறித்து விசாரணைகள் இடம்பெறுவதால் அது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியுமா என சபாநாயகர்களால் கேட்கப்பட்டுள்ளது. அதற்கு சட்டம் அதிபர் முடியாது என பதிலளித்துள்ளார். இதனை பிரதி அமைச்சரின் நம்பிக்கையில்லா பிரேரணை விவகாரத்தில் பயன்படுத்திக் கொண்டுள்ளனர். நாடாளுமன்ற செயலாளர் சபையால் வழங்கப்பட்ட அறிக்கையிலும் நம்பிக்கையில்லா பிரேரணை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றே பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சபாநாயகர் முரணான விடயத்தை கூறி நாடாளுமன்றத்தை ஏமாற்றியிருக்கின்றார். அதற்கு அவர் நிச்சயம் பதிலளிக்க வேண்டும் என்று உதயகம்மன்பிள்ளை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.